பாபாஜி இவங்க தான் சிமோன், ஒரு டாப் செலிபிரிட்டி டிசைனர், ஆக்டர், சிங்கர், பாலிட்டிஷியன், இப்படி எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் இவங்க தான் டிசைன் பண்றாங்க. அண்ட் உங்களுடைய ட்ரெஸ்ஸையும் இவங்க தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சகோதரி. பாபாஜி, what do you think? இது உண்மையிலே அட்டகாசமா இருக்கு. பாபாஜி, இதுல நான் சில ஸ்பெஷல் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கலர்ஸ்ல நிச்சயமா ஆன்மீக ஃபீல் கொடுக்கும். யூ நோ வாட் ஐ மீன்? இந்த Dress உங்களுக்கு வித்தியாசமா இல்லனாலும் நீங்க வித்தியாசமா தெரிவீங்க. சகோதரி, பாபாஜி ப்ளீஸ் சகோதரின்னு கூப்பிடாதீங்க, சிமோன் கூப்பிடுங்களேன். கண்டிப்பா முடியாது. நான் பெண்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்கறவன். அதனால அவங்கள அம்மா, சகோதரி அந்த மாதிரி தான் கூப்பிடுவேன். அம்மானு கூப்பிடலாம், நீ ரொம்ப சின்னவன். சகோதரினா சரியா இருக்கும்ல? இதை உண்மையிலேயே அற்புதமா பண்ணிருக்கீங்க. ஆனா இது கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். அப்புறம் வித்தியாசமா இல்லைனாலும் வித்தியாசமா தெரியற அந்த விஷயம். இங்க ஆசிரமத்தை நேசிக்கிற நம்ம நாட்டு மக்கள் சில குக்கிராமத்துல இருந்தா அவங்க இங்க வராங்க. நான் அவங்களுக்காக தான் சேவை செய்யறேன். நிறங்கள் எப்படி இருக்கணும்னா அவங்க வாழ்க்கையோட கனவுகளோட நிறைஞ்சிருக்கணும். பாபாஜி டோன்ட் வரி, I'll do my best. என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்றேன். But I have just one request. ப்ளீஸ் என்ன சகோதரி மட்டும் கூப்பிடாதீங்க. வேற என்ன வேணாலும் கூப்பிடுங்க, அது மட்டும் வேண்டாம். நீங்க போகலையா அந்த சங்கீத கச்சேரிக்கு? வாழ்க வாழ்க ஏழைகளின் பாபா, வாழ்க வாழ்க. ஒரே உருவம் மகா சொரூபம் நீங்க. உங்களோட இந்த திறமையெல்லாம் நீங்க எங்க தான் ஒளிச்சு வச்சிருந்தீங்க பாபா? ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் இன்னைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. பாபாஜி, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அடுத்த தடவை நான் உங்க கூட ஸ்டேஜ்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு அங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும். சரி சரி, நீங்க முதல்ல உட்காருங்க. எப்படி மூச்சு வாங்குது பாத்தீங்களா? சரிங்க. நம்ம இளைஞர்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க, அதனாலதான் போனேன். சந்தோஷத்தை பகிர்றது தான் என் வேலை. அதைத்தான் நான் செஞ்சேன். அவங்களுக்காக இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கணும். முதல்ல பாபாஜியை தரிசனம் பண்ணுங்க, அப்புறம் கிளம்புங்க. பாபாஜி எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. முதலமைச்சர் சாயந்தரம் உங்க கூட ஆர்த்தியில கலந்துக்குவாரு, அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு போவார். நல்லது, எல்லாமே நல்லது. நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். பாபாஜி, முதலமைச்சர் எதுக்கு ஆரத்தியில கலந்துக்கிறாரு? இத பாருங்க உக்கம்ஜி, இது கடவுள் கூடியிருக்கிற ஒரு அரங்கம். இங்க பக்தர்கள் வரதை யாரால தடுக்க முடியும்? பாபாஜி, ஆனா அவர் ஆரத்தியில கலந்துக்கிறாருன்னா கலந்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் தேர்தல்ல உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு மட்டும்தானே இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு வாக்குறுதியும் கொடுத்துருக்கீங்க. தேவையில்லாம கவலை வேண்டாம். பேசி முடிச்சிட்டோம்னா முடிஞ்சது. அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. பிரசாதம் வாங்கிக்கிட்டு போங்க. முதலமைச்சர் பாபா முதலமைச்சர்
எனக்கு ரொம்ப பேர் கட்டாயப்படுத்தினாங்க, அழுத்தமும் கொடுத்தாங்க. ஆனால் பாபாஜி, எங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தரை கூட நான் ஆசிரமம் பக்கம் வரவே விடலை. ஆனால் நீங்கள் என்னடான்னா அந்த ஹுக்கும் சிங்க்கு ஆதரவு கொடுத்தீங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி எல்லாம் நீங்க வேசிகள் மாதிரி தானே பயன்படுத்துறீங்க. இது ரெண்டு பக்கமும் கூர்மையான வாள் மாதிரி. அது இறங்கும் போது எங்களை விட்டோம், அதை திரும்பும் போது உங்களையே விட்டோம். அதனால முதல்ல நீங்க உங்களை காப்பாத்திக்கங்க சிஎம் சார். நாங்க அசிங்கப்படுறதுல கவலைப்பட மாட்டோம். அதுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு என்ன பண்ணோம்? நீங்க பண்ணல, ஆனா முயற்சி பண்ணீங்க. ஐஜி சர்மாவை எங்க வீட்டுக்கு நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. ஆனா பாவம், அவர் ஐசியூக்கு போயிட்டாரு. இங்க பாருங்க சிஎம் சார், நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என் சரித்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணா உங்க சரித்திரமும் வெளியே வந்துடும். இங்க பாருங்க பாபாஜி, அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்காக ஹுக்கம் சிங் உங்களுக்கு பணத்தையும் கொடுத்துட்டோம். அதனால சரித்திரத்தை நீங்க புரட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் மாறிடும். இங்க பாருங்க சிஎம் சார், பேச்சுவார்த்தை 20 சீட்டுக்கு தான் நடந்திருக்கு. மீதி இருக்கிற 31 சீட்டை பத்தி நாம எதுவும் பேசலையே. மெஜாரிட்டி சீட்டு பாக்கி தானே இருக்கு. போபாஜி, ஆசிரமத்தோட மேக்ஸிமம் பவர்ல இருக்கிறது 20 சீட்டு தான். அந்த சீட்டை ஹுக்கும் கூட நீங்க முடிச்சிட்டீங்க. இங்க பாருங்க சார், நிறம் மாறுற இந்த உலகத்துல பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்கீங்க. அப்பாவியா இருக்கீங்களே. வேணும்னா சர்வே எடுத்து பாருங்க. பாபாவோட புகழ் இப்ப 50 கான்ஸ்டிடியூவன்சிக்கும் மேல பரவி இருக்கு. இப்பதான் புதுசா டேட்டா வந்துச்சு. டிங்காவும் பாபாவும் சேர்ந்து ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடத்த போறாங்க. அப்புறம் அடுத்த 2 மாசத்துல சுமார் ஒரு 50 தொகுதியிலேயாவது கலை நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாருங்க, கோடிக்கணக்கான இளைஞர்கள் வாயில ஒரே பேர் தான் ஒலிக்கும், பாபாஜி. இப்ப புரியுதா? லட்டு சாப்பிடுங்க. அன்பே உலகம். அன்பே உலகம். பாபாஜி வாழ்க. பாபாஜி வாழ்க. பாபாஜியை பார்க்கணும். நினைச்ச உடனே எல்லாம் பாபாஜியை யாராலும் சந்திக்க முடியாது. அவர் விரும்பும் போது அவரே கூப்பிடுவாரு. உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா அவர்கிட்ட சொல்லிடுங்க. நான் முழு விருப்பத்தோட தேடி வந்திருந்தேன்னு. சரிங்க. அன்பே உலகம். அன்பே உலகம்.
இன்னைக்கு நீங்க பூஜை பண்ண வேண்டாம். என்னாச்சு பாபாஜி? இன்னைக்கு ஆர்த்தி நடக்காதா? நடக்கும், கண்டிப்பா நடந்தே தீரும். மத்தவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்க நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனா பல வருஷமா நான் தானே இதை செஞ்சுட்டு இருக்கேன். இது நம்ம பாரம்பரியமாச்சே. அதுவும் இல்லாம இது என்னோட உரிமை. ஆனா அதை முடிவு பண்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. உங்க உரிமை என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு நாள் இது உங்க கடமையா இருந்துச்சு, இப்ப பொதுவாக போகுது. நான் பொதுவானவன், அதே மாதிரிதான் மற்ற விஷயங்களும் இருக்கணும். இத்தனை வருஷமா நரக வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அவங்க இன்னைக்கு இந்த பூஜையை பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பா விரக்தி அடையக்கூடாது. அவங்க இங்க முழு மனசோட தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு பூஜையை அவங்களே செய்யட்டும். அவங்களோட கணவரை சுத்திகரணம் பண்ண சொல்லி தன்னுடைய தியாகம் என்னங்கறத அவங்க இங்க நிரூபிச்சுட்டாங்க. உண்மையிலேயே அவங்க இங்க தேவிதான். அதனால இதை ஏத்துக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சாத்வி, நீங்க உங்க முழு மனசோட அவங்களை இங்க வரவேற்கணும். கோபாசாமி சாவ கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவங்க யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க. அவளுக்கு நாங்க 3 டோஸ் கொடுத்தோம், அப்பவும் வாயை திறக்கவே இல்லை. அதெல்லாம் சரிதான், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. அந்த ரிப்போர்ட்டர் போன் பண்ணிருக்கான், அவனையும் முடிச்சிருக்கலாம்ல. அப்படி என்ன அவசரம்? அப்படி இல்ல, அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அம்மா இதை பார்த்து அதிர்ச்சியில சேர்லயே உட்கார்ந்து இறந்துட்டாங்க. 2 கண்ணும் திறந்தே இருந்தது. அதை பார்த்ததும் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்கற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் எங்கேயாவது வச்சு போட்டுறோம். ஹரிதாஸ முதல்ல என்கிட்ட பேச சொல்லுங்க. போங்க. அன்பே உலகம் பாபாஜி, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டேன். கொள்ளடிச்சதா கேஸ் போட்டு நம்ம ஆசிரமத்துக்கு எதிராக பேசுற 4 பேரையும் தூக்கி உள்ள போட்டேன். அட நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. அந்த ஊர்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கானே, அவன் நம்ம பையதான். அப்படின்னா அந்த 2 பேரோட போஸ்ட்மார்ட்டத்தை அந்த ஹாஸ்பிட்டலே பண்ணிடுங்க. இங்க வந்தா பிரச்சனை. அதெல்லாம் பண்ணியாச்சு. ஆம்புலன்ஸ்ல அந்த பொண்ணோட பாடியும் கிளையோட பாடியும் நான் அனுப்பி வச்சிட்டேன். வந்து பிரசாதம் வாங்கிட்டு போ. ரொம்ப நன்றி பாபாஜி. அன்பே உலகம். நீங்க கிளம்புங்க. சரி பாபாஜி. எங்க போயிட்டு இருக்கா? பாபாஜியோட மடியில இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாபாஜியோட கார்ல. எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணவும் கூத்தடிக்கவும் தான் போயிட்டு இருக்கா. முன்னேற்றத்தின் படிகளை ரொம்ப வேகமா ஏறிட்டு இருக்காளே. இங்க பாருங்க பாபாஜி, இவளை மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சு தப்பு கணக்கு போடாதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இவளுக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும். அடக்கி வைக்கணும், இல்லனா மொத்தமா கைவிட்டு போயிடும். அவளை பத்தி நீ ஏன் இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? பாபாஜியை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. தினமும் புது செருப்புக்கு ஆசைப்படுவாரு. என்னைக்கு கொஞ்சம் லூஸ் ஆகுதோ கட்டி மூளையில வச்சிருவாரு. ரொம்ப யோசிக்காத. இப்பெல்லாம் உங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அன்பே உலகம். எப்ப சாப்பிடுறீங்க, என்ன சாப்பிடுறீங்க, உங்க நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. சரி, நீ சொல், நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க? உங்க ஞாபகமாவே இருக்கேன். உங்களை பத்தின கவலையோட இருக்கேன். அதனாலதான் இந்த டென்ஷன். எனக்கு இதுல எந்த கவலையும் இல்ல. என்னோட காலம் முடிஞ்சு போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இப்போ உங்களோட பிரசாதம் மத்தவங்களுக்கு தான் கிடைக்குது.
ஆனா ஒண்ணு, உங்க தேர்வு தப்பா இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு, கவலையாவும் இருக்கு. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கடைசியில உனக்கே கெடுதலா மாறிடும். ஆனா ஒரு விஷயம் சொல்லுவா, நீ பண்ண பாயசம் இன்னும் அதே ருசியோட இருக்கு. எதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு, புரியுதா? என்னாச்சு? ஏன் இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்கு? எல்லாம் நீ பண்ற காரியம்தான். மாண்டியா இருந்து நீ பண்ற அமக்கலம் இருக்குல்ல, அத பாபா மேல திணிக்காது, புரியுதா இல்லையா? நீ இப்ப மாண்டி இல்ல, பாபாவாயிட்ட. பாபா இதுக்கு முன்னாடியும் இதே சாதி பொண்ணை கூட்டிட்டு வந்தியே, வாழ்க்கையே தலைகீழா மாத்திட்டான், ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா நீயும் நன்றி கெட்டவன் ஆயிட்டியே. மறந்துட்டல்ல நீ? அவ நமக்கு என்ன பண்ணாலோ யாராலையும் பண்ணவே முடியாது. இங்க பாரு, குறைகள் எல்லார்கிட்டயும் தான் இருக்கு. என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, அந்த பொண்ணுகிட்டயும் இருந்தது. மனிதர்கள்னா கண்டிப்பா குறை இருக்கதான் செய்யும். ஓகே பாபாஜி, மறுபடியும் உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. குட் நைட். அட ஒரு நிமிஷம் இருப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்கிட்ட ஒரு புது ஐடியா. உன்னோட கேனத்தனமான ஐடியாவை உங்ககிட்டயே வச்சுக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்பவும் போப்பாவாவே இருக்காது, கொஞ்சம் கேளு. அந்த ப்ராஸ்டியூட்டுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அது மீடியால பெரிய நியூஸா மாறிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம ஏன் எல்லா சத் சங்கத்துக்கும் பபிதாவை கூட்டு போக கூடாது? இந்த ஆசிரமம் அவளுடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு மாத்திருக்கு. அவ மட்டும் எல்லா சத் சங்கத்திலயும் வந்து சொன்னானா, எல்லார் மேலயும் அந்த இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். மயிர கூட ஆகாது, இம்பாக்ட் ஆகுமா? இம்பாக்ட். இரு என்ன சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, அவசரப்பட்டு கேனத்தனமான முடிவு எதுவும் எடுத்துறாதுன்னு சொல்றேன். நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ அவளை மடி மேல வச்சுக்கோ, தலை மேல வச்சுக்கோ, ஆனா ஆசிரமத்துல வச்சுக்கோ, சத் சங்கத்துக்கு கொண்டு வராத. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற முறை. நீ ஃபியூச்சரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. ஒரு பொம்பளையோட வளர்ச்சியை பத்தி பேசினா அப்ப அதோட எஃபெக்டே வேற. பெண்களோட முன்னேற்றம். நீ எதை பத்தி பேசுற? அவ வளர்ச்சியா இல்ல கீழே இருக்கிறதையா? தோத்தா, இதையெல்லாம் பத்தி நீ யோசிக்கவே மாட்டேன். உனக்கு சுத்தமா அறிவே இல்லாம போயிடுச்சு. இங்க பர்மாண்டி, ஸ்டேஜ்ல உனக்கு லேடி பக்த வேணும்ல, அதை நான் அனுப்புறேன். ஆனா அந்த தேவடி அங்க வரக்கூடாது. அவ வந்தான் வை, உம்மால நான் சத் சங்கத்துக்கு வரமாட்டேன். நீயும் சாத்வி மாதிரி அவ மேல பொறாமப்படுறியா? இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஓப்பா நண்பா, ஒரே கல்லுல 3 மாங்காய் அடிப்பா என் பபிதா. நமக்கு பப்ளிசிட்டி பண்ணுவா, என்ன கவனிச்சுக்குவா, உனக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே ஆசிரமத்தோட பாரத்தை நீ நிறைய சுமந்துக்கிட்டு இருக்க, அதனால ஃப்ரீயா இருக்க முடியல. பாபாவுக்கு என் மேல ரொம்ப தான் அக்கறை போல. இங்க பார்மாண்டி, சும்மா விளையாடாத. சீரியஸா சொல்றேன், இதை வார்னிங்கா எடுத்துக்கோ. அந்த பொண்ணு சரியில்லை. உனக்கு போதை ஏறிடுச்சு, போய் தூங்கிடு. சூத்து கிழியும்ல, அப்ப தெரியும். போகுது. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். இங்க நடக்கிற இந்த இசை நிகழ்ச்சியோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஹுக்கும் சிங் ஜி அவங்களோட மேடைக்கு அடிக்கடி வரதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு முதல் தடவையா நம்ம மாநில முதலமைச்சர் சுந்தரலால் அவர்கள் வந்திருக்காங்க. இதனால பாபாஜி ஏதோ புதிய விஷயத்தை அறிவிக்க போறாருன்னு தெரிய வருது. கடைசியில பாபா நிராலாஜியும் இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டை ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. நமஸ்தே கமலாபூர், काशीपुर बाबा, काशीपुर बाबा, काशीपुर बाबा, काशीपुर बाबा, काशीपुर बाबा. अंधे वरकम बाबा जी. ஜெய் ஹோ. எப்பவுமே வெற்றி. எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கட்டும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். எல்லாருடைய உற்சாகத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி. இன்னைக்கு சத் சங்கத்துல நம்முடைய எல்லாருக்கும் பிடித்தமான நம்முடைய முதலமைச்சர் இங்க வந்திருக்காரு. நம்ம முதலமைச்சரை இங்க வரவேற்கிறேன்.
அரசியல்லாம் எனக்கு சுத்தமா வராது. பிரார்த்தனையில என் கூட யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் எனக்கு சொந்தமானவங்க. நண்பர்களே, இங்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் பாபாஜியோட பக்தர்கள். பாபாஜி ஒரு உண்மையான வழி காட்டுகிற சன்னியாசி மட்டும் அல்ல, அவர் ஒரு சிறந்த மகான். பாபாஜி நம்முடைய எத்தனையோ தங்கைமார்களை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை உருவாக்கி இருக்கார். அப்படி ஒரு தங்கை தான் இன்னைக்கு இந்த மேடையில இதோ நம்ம முன்னாடி இங்க நிக்கிறாங்க. பாபாஜி செஞ்ச அந்த மகத்தான விஷயத்தை பத்தி நம்ம எல்லார்கிட்டையும் அவங்க பகிரணும்னு இந்த இடத்துல பபிதா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இங்க இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம். ஏழைகளுடைய இந்த பாபா உன்னதமான பாபா. பாபாஜி நமக்கு இறைவனுடைய சுரூபம். அவருடைய பார்வையிலிருந்து வந்த ஒளிதான் இருட்டில இருந்த என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. நான் வாழ்ந்துகிட்டு இருந்த குப்பையிலிருந்து வெளியே வருவேன்னு என்னைக்குமே நான் நினைச்சு பார்த்ததில்ல. அப்பதான் பாபா கடவுள் மாதிரி வந்தாரு. இன்னைக்கு நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, இங்க இந்த மேடையில அவரோட நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி யாரால பண்ண முடியும்? ஒரு சன்னியாசி மகாத்மாவால தான் முடியும். எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இனி நம்ம 7 ஜென்மங்களும் பாபாஜியோட காலடியில தான். இந்த வாழ்க்கையை அவருக்காகவே அர்ப்பணிச்சிட்டோம். ஒரே உருவம் மகா சுரூபம், ஏழைகளின் பாபா வாழ்க, அன்பே உலகம். இன்னைக்குதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இவளும் பாபாவை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. பக்தர்களே, இன்றைய நாள் மிகவும் புனிதமான நாள். இன்றைய புதிய சாம்பியனுக்கு ஆசீர்வாதம் தருவதற்காகவே நாம் அனைவரும் விரும்பும் பெருமைக்குரிய பாபாஜி வந்து கொண்டிருக்கிறார். ஒரே உருவம் மகா சொரூபம், ஏழைகளின் பாபா, காசிப்பூர் 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 பாபா. ஹேண்ட்ஷேக் பண்ணுங்க, ஹேண்ட்ஷேக் பண்ணுங்க. பாபாஜியின் ஆசீர்வாதத்தோடும் ரெஃப்ரியின் விசிலோடும் இந்த போட்டி இங்கு ஆரம்பமாகிறது. முழு மனதோடு இந்த போட்டியை கண்டு ரசியுங்கள். ஏனென்றால் இந்த போட்டி ஒன்றும் சாதாரண போட்டி அல்ல. போட்டியிடும் இந்த 2 போட்டியாளர்களும் இந்த ஆசிரமத்தின் சிறந்த வீராங்கனைகள். இதோ இங்கே பாருங்கள், ரேணு பம்மியை மடக்கி பிடித்து விட்டார். இதோ அவரை வெளியே தள்ளிவிட்டு 1 புள்ளியை பெற்று விட்டார். இதோ இங்கே பாருங்கள், போர் சமமாக வந்து விட்டது. பம்மி 1, ரேணு 1. இது பயில்வான்களின் முயற்சியினால் நமது பாபாஜியின் மனதை வென்று விட்டார்கள். பயில்வான்களின் ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த போட்டியை யார் வெல்வார்கள் என்ற ஆவலுடன் பாபாஜி பார்த்துக் கொண்டிருக்கிறார். போட்டி சூடேறிக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் ரேணுவின் பிடியிலிருந்து பம்மி இதோ வெளியே வந்து விட்டார். மின்னல் வேகத்தில் பம்மி ரேணுவை பிடித்து விட்டார். 1 புள்ளியை விட்டு கொடுத்த காரணத்தினால் பம்மியின் உள்ளுக்குள்ளே இருந்த சிங்கமானது வெளியே வந்துவிட்டது. இதோ பம்மி ரேணுவை கீழே தள்ளிவிட்டார். அப்படியே ரேணுவை அப்பளம் போல் பம்மி நொறுக்கிக் கொண்டிருக்கிறார். பம்மி ரேணுவை அழுத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். இதோ ரெஃப்ரியின் முடிவினால் பம்மி
இந்த மாபெரும் போட்டியில் ஜெயித்து விட்டார். காசிப்பூர் பாபா. போட்டியாளர்களின் வாழ்வு செழிக்கப் போகிறது. பாபாவின் கடக்கன் பார்வை அவர்கள் மீது பட்டுவிட்டது. ரெஃப்ரி பம்மியின் கையை உயர்த்தி வெற்றி பெற்றதாக அறிவித்து விட்டார். பம்மி ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கியுள்ளார். இப்பொழுது ஆசிரம தரப்பிலிருந்து 60 கிலோ கேட்டகரியில் தகுதி பெற்றுள்ளார். அங்கே பாருங்கள், எப்படிப்பட்ட காண முடியாத கண்கொள்ளா காட்சியை. கடவுளின் ஆசி பெற காலில் விழுந்து வணங்கினார். இப்பொழுது பாபாஜி மேடைக்கு வருமாறு பணி வன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பம்மி மீண்டும் மீண்டும் வெற்றி பெற பாபாஜியின் அருளை நாடி உள்ளார். இந்த போட்டியை போல மற்ற எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று பாபாஜியின் அருளை நாடி உள்ளார். மிகப்பெரிய பயில்வான்களையும் மண்ணை கவ்வ செய்திருக்கிறார். ஏழைகளின் பாபா, ஏழைகளின் பாபா. இன்று பழைய சாம்பியன் பாபாஜியுடன் புதிய சாம்பியன் பம்மி நின்று கொண்டிருக்கிறார். இன்று வெற்றி பெற்ற பம்மி பாபாஜியை போட்டிக்கு அழைப்பாரா? பக்தர்களே, இந்த அற்புதமான போட்டியை காண தயாராக இருக்கிறீர்களா? பம்மிக்கும் பாபாஜிக்கும் போட்டி நடக்குமா? அதை பாபாஜி அவர்கள் ஏற்பாரா? பம்மி பாபாஜியை அழைத்துக் கொண்டிருக்கிறார். போட்டிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு பாபாஜி சம்மதிப்பாரா? அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாபாஜி போட்டியை ஏற்றுக்கொண்டார். இறைவன் பக்தனின் கூக்குரலுக்கு இறங்கிவிட்டார். பக்தர்களே, காண கிடைக்காத இந்த காட்சியை காண்பதற்கு தயாராக இருங்கள். மிக அற்புதமான காட்சியை பார்ப்பதற்கு ஒரு முறை மட்டுமே இந்த அற்புதமான காட்சியை காண முடியும். இப்பொழுது சில நிமிடங்களில் போட்டி துவங்க இருக்கிறது. மட்டுமல்ல, ஆத்மா பரமாத்மாவுடன் சேரும் நிகழ்வு. இதை அனைவரும் கண்டு களியுங்கள். கங்கை நதி சரஸ்வதியை சங்கமிக்கும் நேரம், பூமி ஆகாயத்துடன் சேரும் நேரம், ஆளும் பொழுதே அமரத்துவம் சேரும் நேரம், அதோடு காலையானது முடிந்து மாலை தொடங்கும் நேரம். என்று வெற்றி தோல்வி என்று நிர்ணயிக்கப்படுகிறதோ, அது மட்டுமல்லாமல் குருவிடம் சீடன் என்ன கற்றுக்கொள்ள முடியுமோ அதை இந்நேரம் குரு சீடனுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அருமையான தருணத்தை கண்டு களியுங்கள்.
பம்மி, என்ன யோசிக்கிற? உன்னோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓ தேங்க்யூ. இல்ல அது பாபாஜி ஏன்னு தெரியல. ஒரு செகண்ட் என்ன தோணுச்சுன்னா பாபாஜி இல்ல நான் என்னென்னமோ யோசிச்சேன். பாபாஜி எவ்வளவு பெரிய மகான். அவரு தப்பால யோசிக்க மாட்டாருல்ல. எனக்கு அறிவில்ல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் யோசிச்சேன். வேற என்ன சொல்றது? பம்மி, உங்க அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. அட, நியூஸ் அண்ணன் கிட்ட வரைக்கும் போயிடுச்சா? இந்த வந்துடுறேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் பம்மி. 4வது போன். ஹலோ அண்ணா. அட என் குட்டி பைல்வானே, உனக்கு வாழ்த்துக்கள். இனிமே நீ நேஷனல் சாம்பியன் ஆகிறதுல இருந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா பாபாஜியை தூக்கி போட்டுட்டியே. என்னண்ணா நீ வேற என்ன கிண்டல் பண்றியா? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் வேணும்ட்டே தோத்து போனாரு. பம்மி, நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா பாபாஜியோட அருள் நமக்கு எப்பவுமே இருக்கு. புரியுதா? ஆமா, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நீ போறதுக்கு முன்னாடி அண்ணியோட சண்டை போட்டா போன. அவங்க அழுதுட்டே இருந்தாங்க தெரியுமா? சண்டை போட்டுலாம் போலமா, சின்ன வாக்குவாதம் தான், அவ்வளவுதான். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா பாபாஜி அவளையும் சுத்தமாக்கிட்டாரே. உனக்கு எப்படி தெரியும்? நான் டிவில பார்த்தேன். நீ பாத்தியா? ஆமா, பாபாஜியோட சச்சங்கள்ல எப்படி பேசினா தெரியுமா? அவ்வளவு பிடிக்கும்னா உங்களுக்கு ஏன் போன் பண்ண மாட்டேங்கிற? அட என்னம்மா, அவ போன் பண்ணானா நான் பேச போறேன். நீ அவகிட்ட சொல்லி போன் பண்ண சொல்லு. அப்படின்னா அண்ணி கூட பேசு, நான் உங்க கிட்ட கண்டிப்பா போன் பண்ண சொல்றேன். சரியா? அட சரிம்மா, ப்ராமிஸ். சரிண்ணா, நான் அப்புறமா போன் பண்றேன். சரி சரி சரிம்மா, நல்லா பிராக்டிஸ் பண்ணி. என்ன? கண்டிப்பா போன் வச்சிடுறேன். அன்பே உலகம். அன்பே உலகம். என்ன பம்மி, பெரிய பைல்வான் ஆயிட்ட போல. பாபாஜியவே கவுத்துட்டியே. பாபாஜி வாழ்க. பாபாஜிக்கு வணக்கம். அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். நான் உனக்கு ஒண்ணு காட்ட போறேன். கண்டிப்பா ஆச்சரியப்படுவோம் பம்மி. இது உன் வெற்றிக்கு கிடைச்ச புதிய அறை. அன்பே உலகம் பாபாஜி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இது வரைக்கும் அப்படி இல்ல. இப்பதான் உங்க போன் வந்துருச்சுல, இனி எல்லாமே நல்லதா தான் இருக்கும். ஏன்னா உங்க ஆளு என்னோட லைனையே கட் பண்ணி வச்சிருந்தால. அட, யார் வந்தாலும் உன் இடத்தை எடுத்துக்க முடியாது. சரி, ஒரு விஷயம் உனக்கு தான் தெரியும்ல, எது ரத்தத்துல ஊறிடுச்சோ அதை நம்ம அடக்கியே ஆகணும். அவ என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. புரிஞ்சிடுச்சா? நல்லா புரிஞ்சிடுச்சு. உங்க ஆசை கண்டிப்பா நடக்கும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் பாபாஜி. உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்க எனக்கு அதிகாரம் இல்ல. ஆனா உரிமையா கேட்கலான்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நீங்க அந்த தேவடியாவ. சாத்வே, போதும் நிறுத்து. நான் சொல்றத மட்டும் கவனி. நான் வந்துகிட்டே இருக்கேன். அன்பே உலகம் பாபாஜி. அன்பே உலகம். அன்பே உலகம். பம்மி. பம்மியா? அவதான்.
அட பம்மி, உனக்கு பாயசம் ரொம்ப பிடிக்குமாமே? அன்பே உலகம். ஆமா, ரொம்ப அன்பே உலகம். அப்ப இந்த சாப்பிடு. இந்த. நல்லா ரொம்ப இருக்கா? டேஸ்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. உனக்கு இல்லாதா? சாப்பிடு. நல்லா சாப்பிடு. உனக்கு பிடிச்சிருக்கா? பாயாசம் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அன்பே உலகம் அக்கா. அன்பே உலகம். பம்மி ரெடியா இருக்கா? ஏய் பைல்வான், எழுந்துரு, எழுந்துரு. கண்ணை தர. வா வா, இங்கே ஒரு கை பாத்துடலாம். கண்ணை தர பைல்வான். வா, சண்டை போடு. வா. ஏய் பைல்வான், சாம்பியன். முனியா கிட்ட பேசியிருக்கேன். சப்ளை அதிகப்படுத்தி ஆகணும். மக்கள் பிரசாதத்தை அள்ளி சாப்பிடுறாங்களே. பம்மி, பம்மி, என்னாச்சு? என்ன
நடந்துச்சுன்னு தெரியல அண்ணி. எனக்கு ஏதோ தப்பா நடந்திருக்கு. கீழே ரொம்ப வலிக்குது அண்ணி. ரத்தமும் நிறைய போயிடுச்சு. சாயந்தரம் சாப்பிட்டு முடிச்சதும் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நான் மயக்கமாயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் பார்த்து யாரோ என்ன கெடுத்துட்டாங்க அண்ணி. யாரா இருப்பாங்க அண்ணி? யாரா இருப்பாங்க? யார் என்ன இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க? நேத்து ராத்திரி தூக்கிட்டு போனாங்க. இது ஆசிரமத்துக்கு எதிரா எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டுன்னு உனக்கு புரியுதில்ல பம்மி? இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்கள்ல இருந்து ஆசிரமம் ரொம்ப விலகி இருக்கு. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல பாபாஜி, என் உடம்ப பத்தி தெரியாத அளவுக்கு எனக்கு அறிவு மழுங்கி போகல. இந்த குற்றச்சாட்டோட ஆழம் என்னங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா அந்த விஷயம் எனக்கு தான் நடந்திருக்கு. சரி, அப்ப நான் போப்பாவை விசாரிக்க சொல்றேன். அதோட இன்னைக்கே உன்னை டாக்டர் கிட்டையும் கூட்டிட்டு போக சொல்றேன். என்ன காப்பாத்துங்க பாபாஜி. இந்த ஆசிரமத்துல ஒரு சில பேர் சரியில்லை. நீ கவலைப்படாத. உண்மைக்கு முன்னாடி சரி தப்பு இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. உண்மை என்ன தெரியுமா? நீ ரொம்ப தைரியசாலி பயில்வா. நிதானமா இரு. நீ ஒண்ணு பண்ணு. நாளைக்கு ப்ரோக்ராம்ல நீயும் என் கூட வா. சங்கீத் சத்சங்ல கலந்துகிட்டேன்னா உனக்கும் ஆறுதலா இருக்கும். சரிங்க பாபாஜி. இப்ப எப்படி ஃபீல் பண்ற? உங்க கூட இருக்கும்போது நான் நிஜமாவே ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன் பாபாஜி. இந்தா லட்டு சாப்பிடு. அமைதியில தான் பரமானந்தம் இருக்கு பயில்வான். பாபாஜி. 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 நீ கவலைப்படாத.
என்னடா ஆச்சு உங்களுக்கு? எனக்கே தெரியல, நானும் இப்பதானே எழுந்துக்கிறேன். எப்படின்னு நீ நேரம் உன் ரூமுக்கு போயிடு. இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. போ. இவன் என்ன பண்றது? இதை நான் பாத்துக்கிறேன். நீ போயிடு. சீக்கிரம் போ. நடக்கிறது நடக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா இது நடக்க கூடாதது. நிச்சயமா நடக்க கூடாதது. என்னது? என்னாச்சு? நாங்க கண்டுபிடிக்கிறோம். என்னத்தை கண்டுபிடிப்பேன்? எதுவும் பேசாத. வாய மூடிட்டு இருக்கணும். இதுக்கு மேல என்னதை பொடுங்க போறேன்? ஆசிரமத்தோட பாதுகாப்பு உன் பொறுப்பு தானே? நீ கேட்ட எல்லா வெப்பன்ஸையும் உன்கிட்ட கொடுத்தல்ல, இதுக்காக தானே? நம்ம பாபா மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட உன்னை மைக்கேல் ஜாக்சனா மாத்தி தெரு தெருவா ஆட விடுவேன். புரிஞ்சுதா? வேலையை பாரு. எப்படியா பசங்க? இவனை கீழே இருக்குங்க. 2 பேர் மேல போங்க. நீங்க வா. எஸ் சார். வா 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 வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நான் கயிறை இழுத்து பிடிச்சிட்டேன், நீ அவரு பார்த்து மெதுவா. ஒழுசா அதை கழட்டு. சீக்கிரம். மெதுவா மெதுவா. பாத்து. வெற்றியின் ரகசியம். ஏதாச்சும் அடையாளம் இருக்கா? அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் சிங்கா இருக்கான்ல, அவனோட ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டியோட சேர்ந்து சுந்தர்லால மேடைக்கு அழைச்சு ஒரு பொலிட்டிக்கல் கேமா குடுக்கறாரு. முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப பேசுறான்ல. இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு இதையெல்லாம் கேட்டுட்டு ஒருவேளை ஆறுதலா இருக்குமோ? நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய கதையெல்லாம் சொன்னாங்கன்னா அதுக்கு எந்தவித ஆதாரம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. சார் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஹலோ, 2 பேரும் வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க சொன்ன இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே லெஃப்ட் சைடுல ஒரு ஆட்டோ ரிக்ஷா. நம்ம எங்க வந்திருக்கோம்? வரல, நான் தான் கூப்பிட்டேன். ஒழுங்கா நான் சொல்றபடி செய்யும். நாங்க போலீஸ்காரங்க. அதுதான் எனக்கு தெரியும். ஆனா நான் முட்டாள் இல்லை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஹலோ ஹலோ.
பம்மி, என்னாச்சு பம்மி? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? என் ரூம்ல இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அக்கா. சரி, நீங்க வந்தது நல்லதா போச்சு. நீ வா, என் பக்கத்துல வந்து தூங்கு வா. பம்மி, அது யாரா இருப்பாங்க? என்ன இப்படி பண்றது யாரு? வா, ஒண்ணும் இல்ல, வந்து தூங்கு. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. வந்து படுத்துக்கோ, வா. இவங்க எங்க போயிட்டாங்க? வேலை இருக்கிற நேரத்துல காணாம போயிடுவாங்க. நீ இங்க இருக்கியா? இங்கயா தூங்கிட்டு இருக்க? பாபாஜி ஆரத்தி நேரத்துல உன்னை கூப்பிட சொன்னார். அப்படியா? ம், நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன். பம்மி, நான் சொல்ல போறத நீ நம்புறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இங்க இருந்து வெளியே போயிடுன்னு நான் சொல்லுவேன். இந்த புதை மணல் நீ முழுசா புதைஞ்சு போறதுக்குள்ள எப்படியாவது தப்பிச்சிரு. நீங்க என்கிட்ட சொன்னத நம்ப நான் தயாரா இல்ல. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவர் எனக்கு கடவுள் மாதிரி. அவர் என்னைக்கும் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாரு. நம்பிக்கை மட்டும் உண்மையா இருந்திருந்தா நான் சொல்ற மாதிரி கேளு. இந்த தடவை நீ உனக்குள்ள தைரியம் வர வச்சு நடக்கிற உண்மைகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை ஃபெயிலியரை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்லல. ஆனா நீங்க சொல்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பாபாஜி எனக்கு எத்தனையோ நல்லது பண்ணிருக்காரு. எனக்கு மட்டும் இல்ல, என்னோட குடும்பத்துக்கு கூட, எல்லாருக்குமே. முன்னேற்றம், சமூகத்துல மரியாதை. அவரை விட்டுட்டு போறத பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது. பம்மி, நில்லு. நான் 2 நிமிஷம் பேசணும், நில்லு. இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. நீ பம்மிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அவளோட நிலைமை என்னால பார்க்க முடியல பபிதா. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட கவிதா. போதும். என்னாச்சு? சாப்பாடு நல்லா இல்லையா என்ன? இல்ல, நல்லாதான் இருக்கு. எனக்கு தான் என்னமோ சாப்பிட பிடிக்கல.
உலகத்தோட அத்தனை கவலைகளையும் உங்க தலைமையில சுமந்துக்கிட்டீங்க. நீங்க இப்படி ரிலாக்ஸ் பண்றத பார்க்க சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா உங்களை சந்தோஷப்படுத்த அவளை இங்க அனுப்பவா? இப்பதான் அவ குணமாயிட்டா இல்ல? அவளை விட எடை அதிகமான ஒரு பயில்வான அவ கவுத்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் சீக்கிரமா சாப்பிடுங்க, இன்னைக்கு லேட் ஆக கூடாது. பம்மி, பொண்ணுங்களே, இன்னைக்கு பாயசம் பண்ணிருக்கு. அட, இது பம்மிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ஆச்சே. அன்பே உலகம். அன்பே உலகம். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே இந்த பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட, இவளுக்கு பாயசம் கொடுங்க. உனக்காக ஸ்பெஷல் பாயசம். இந்த அட, கொஞ்சம் தாராளமா தான் கொடுங்களேன். போடுறேன், இருங்க. ரொம்ப நன்றி. நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. இந்தாங்கம்மா, நீங்களே எடுத்துக்க. சாப்பிடு சாப்பிடு. அப்படிதான், அதிகமா சாப்பிட்டா குண்டாயிட போற. கொஞ்சமா சாப்பிடுங்க. சாப்பிடுன்னு சொல்றாங்க. பாபாஜியோட பிரசாதத்தை கீழே கொட்டிட்டியா? எந்திரி, இங்க வா. தரையில விழுந்திருக்கிறத நக்கி குடி. உன்ன நக்கி குடின்னு சொன்ன. சொல்றாங்கல்ல, சுத்தம் பண்ண பண்ண. ஏய், நக்கடி. அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். பாபாஜியை பார்க்கணும். பாபாஜி தியானத்துல இருக்காரு. அவரை இன்னைக்கு உங்களால பார்க்க முடியாது. ஆனா அது வந்து அன்பே உலகம். அன்பே உலகம். கவிதா, எழுந்துரு எழுந்துரு.
கவிதா, என்னாச்சு? பமிய பாத்தியா? பமி எங்க? பமி அவ பாயசத்தை நான் சாப்பிட்டேன். பமி, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? பம்மி தான் வேண்டான்னு அவதான் என்கிட்ட. நீ இன்னைக்கு சாப்பிடலையா? நீங்களா? நீங்களா என்ன? அப்ப நீங்க தானே என்ன? அப்ப நீங்க தான் என்கிட்ட இதெல்லாம்? உனக்கு ரொம்ப குறும்புதான். பாயசமே நீ சாப்பிடல. நீ பண்ணது நல்லதுதான். இப்ப எல்லாம் தெரிஞ்சிடுச்சுல. இனிமே எல்லாம் உனக்கு சுகமாயிரும். என்ன தொடாதீங்க. நீங்களா இப்படி என்ன? எனக்கு எவ்வளவு ப்ளீடிங் ஆச்சு தெரியுமா? எப்படி வலிச்சது தெரியுமா? உங்களால எப்படி என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க முடிஞ்சது பாபாஜி? நீங்க என்னோட எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன்? எதுக்காக இப்படி கவலைப்படுற? இந்த உடம்புக்காகவா? இந்த உடம்பு எப்படி அழியதான் போகுது. ஒரு நாள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். நான் உன்னோட இந்த உடலோட இல்ல, ஆத்மாவோட ஐக்கியமாயிருக்கேன். நீங்க என்ன ரேப் பண்ணிருக்கீங்க பாபாஜி. அதுவும் என்ன மயக்கம் அடைய வச்சு. இதனாலதான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் பயப்படாம ரொம்ப தைரியமா பேசுற பாத்தியா? வந்து என்னோட ஐக்கியமாயிடு. வா, பக்கத்துல வா. உன் மனசுக்கு முழு அமைதி கிடைக்கும். எனக்கு எந்த அமைதியும் வேண்டாம். நீங்க என்ன பண்ணீங்கன்னு வெளியே எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காதீங்க. சரி போ. சரி விடு. நீ முடிவு பண்ணிட்டேனா அப்ப எல்லார்கிட்டையும் போய் சொல்லு. அது உனக்கு நல்லதா பட்டுச்சுன்னா, அது உனக்கு மன அமைதியை கொடுக்கும்னா தாராளமா நீ எல்லார்கிட்டையும் சொல்லலாம். உனக்கு வேணும்னா சத்சங்கம் நடக்கிற அந்த மேடையில ஏறி இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிடு. நீ முதல்ல என்னை பத்தி சொன்ன எல்லா விஷயங்களுமே பொய்ன்னு சொல்லிடு. உன் அண்ணனோட உயிரை நான் காப்பாத்தினேன்னு சொல்லிடு. உன்னோட வீடு, உன் சமுதாயத்துல நான் உனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்தேன். உன் அண்ணனை ஒரு பெரிய கமாண்டர் ஆக்கி ஃபேக்டரியோட மேனேஜர் ஆக்கியிருக்கேன். அதே மாதிரி உனக்கும் எல்லாருக்கும் கொடுத்த பாதுகாப்பு,
அதே மாதிரி மரியாதை எல்லாம் பொய்ன்னு சொல்லிடு. நீ மேடையில ஏறி கதறி அழுது எல்லா விஷயத்தையும் சொன்னா கூட மத்தவங்க அதை நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? அப்ப போ, சீக்கிரம் போ, எல்லாத்தையும் சொல்லிடு. அப்படின்னா அதுக்கான கூலி என் உடம்பா? அப்படின்னு நீ நினைக்கிற. கூலியா எடுத்துக்கல, அதிகாரத்தோட எடுத்தேன். என்னைக்கு நான் உன்னை சொந்தமாக்கிக்கிட்டேனோ அன்னில இருந்து எல்லாமே எனக்கு சமர்ப்பணம் தான், முழு சமர்ப்பணம். உன்னோடது எல்லாமே என்னோடது, என்னோடது எல்லாமே உன்னோடது. நீ தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுற. ஆனா நான் உன்ன மாதிரி யோசிக்கவே இல்லை. ஆனா நீங்க ரொம்ப கீழ்த்தனமா யோசிக்கிறீங்க. எனக்கு இங்க இருந்து போயாகணும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஆசிரமத்துல இருக்க மாட்டேன். டேய் என்னாச்சு? டேய் நில்லு. அன்பே விழுந்து ஹலோ கேப்டன் மைக்கேல், அந்த பொண்ணு பாபாஜியோட ரூம்ல இருந்து வெளியே ஓடி போயிட்டான். ஓப்பா அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி. ராம், சொல்லுங்க சார். ஒரு பொண்ணு மெயின் கேட் கிட்ட வந்துட்டு இருக்கா. அவளை அங்கேயே தடுத்து நிறுத்து. ஓகே சார். எல்லாருமே இங்க திருட்டு பசங்கடா. அந்த பரதேசி பாபாவை நான் விட மாட்டேன். எல்லாருக்கும் உண்மையை நான் சொல்லாம விட மாட்டேன். புரிஞ்சுதா? கொத்த விடுறா. பொறம்போக்கு, ஒரு தடவை என் கையை விட்டு பாடுறா, அதுக்கப்புறம் நீ யாருன்னு காட்டுற. எப்படியோ பையன் விசாரணை பண்ற இடத்துல தூக்கி போடுங்க. இல்ல இல்ல விடுங்க. ஏய் போடு குத்த போடு விடுங்க. ஏய் விடுங்க. ஏய் ஒரு பக்கம். ஏய் வா விடுங்க. இப்ப எப்படி வெளியே வந்தா? கொத்தா இவன் எப்படிடா தப்பிச்சு வந்தா? குமால எப்படி தப்பிச்சா? எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன்டா பரம்போக்குங்களா. என்ன விடு பாடு. விடு சொல்றல. நான் சொல்றல. வேணும். என்ன விடு. மயிரு விடு. விடு. நான் முடிக்கிட்டு வா. என் கையை விடு பரம்போக்கு. கொத்த தேவடியா பையன்டா அந்த பாபா. அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் ஆடி. பரம்போக்கு பாபாவை பத்தி நான் வெளிய எல்லாருக்கும் நீ சொல்லிடுறேன். நீங்க எது உயிரோட வெளியில போடா தானே. ஓடி உள்ள. நீ ஓடு. போ உள்ள. நான் போக மாட்டேன். போ விடு. ஓடி. நான் போல. ரெண்டு கட்டம் பரம்போக்கு. அன்பே உலகம்னு சொல்லு. என்ன வெளிய விடு. வாய் மூடு. உன்னை இந்த உலகத்துக்கு சொல்லாத மட்டும் சொல்லு. வாய் மூடு. இரு. ஏய் பரம்போக்கு.